டாஸ்மார்க் கடையில் அவ்வளோ பணம் கொட்டுது, அங்கே யாருன்னா வாஸ்து பார்க்குறாங்களா? பார்க்கலையே. அப்போ எதுக்கு வாஸ்து பார்க்கணும்? மன நிம்மதிக்கு தான் வாஸ்து பார்க்கணும். ஒரு மனை எப்படி இருக்கணும்? ஒரு மனையானது இது பார்த்தீங்கன்னா சதுரம் செவ்வகமாக இருக்கணும் சார். சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும் ஒரு மனை. வடக்கும் கிழக்கும் சந்திக்கின்ற மூலை வடகிழக்கு மூலை, ஈசான்ய மூலை. இந்த ஈசான்ய மூலையில் வடக்கு சைடு ஒரு ரோடு வருது, கிழக்கு சைடு ஒரு ரோடு வருது. இது நல்ல தெருக்குத்து. தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து வந்து தவறான தெருக்குத்து. அந்த தவறான தெருக்குத்து வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னா சூசைட் அட்டன் பண்றது, ஒரு 2-3 தடவை சூசைட் அட்டன் பண்றது, 4வது தடவை சூசைட் அட்டன் பண்ணி செத்து போறாங்க இல்லையா, துர்மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் யார் வீட்டுக்குள்ளெல்லாம் வருதோ அவங்க வீட்டில் தென்கிழக்கு கிழக்கு பாதிப்பு சார். திமுக தலைவர் கலைஞர் வீடே வடமேற்கு வடக்கு திருப்பார்வை, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து. அங்கே போய் கோபாலபுரம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணலாம் நீங்கள். இது மாதிரி தான் இருக்கும் அந்த அமைப்பு. இருந்தாலும் அவர் சாதிச்சார். இதுதான் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்போது மீடியா ஃபீல்டில் சாதிக்கிறதுக்கும் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டில் தலைப்புச் செய்தியாக ஏன் இருந்தார் அப்படின்னா, அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சார், இப்போது நம்ம வாஸ்துல நம்ம பக்தி கேஃபில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். இது மாதிரி போர்டு வச்சு கூட நம்ம 1 இயர் பிஃபோர் நம்ம பண்ணியிருக்கோம் சார். நிறைய டவுட்ஸும் கேட்டிருக்கீங்க. ஆனால் எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வாஸ்துல அப்படின்னா, சார் வாஸ்துனா என்ன சார்? எனக்கு அது வந்து புலப்படவே மாட்டுது சார். பணம் சம்பாதிக்கணும் சார் அப்படின்றாங்க. நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வாஸ்து என்பது சூரியன் அடிப்படை. வாஸ்து என்பது ஒரு வீட்டுக்கு பார்க்குறோம், ஒரு மனைக்கு பார்க்குறோம், அல்லது வந்து ஒரு பெரிய நிறுவனத்திற்கு பார்க்குறோம் அப்படின்னா வாஸ்து என்பது மன நிம்மதியான விஷயம் சார். சார், பணத்திற்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் டாஸ்மார்க் கடையில் அவ்வளோ பணம் கொட்டுது, அங்கே யாருன்னா வாஸ்து பார்க்குறாங்களா? பார்க்கலையே. அப்போ எதுக்கு வாஸ்து பார்க்கணும்? மன நிம்மதிக்கு தான் வாஸ்து பார்க்கணும். ஒரு மனை எப்படி இருக்கணும்? ஒரு மனையானது இது பார்த்தீங்கன்னா சதுரம் செவ்வகமாக இருக்கணும் சார். சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும் ஒரு மனை. இந்த மனையில் எல்லாருக்குமே தெரியும், செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்கணும், வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும், உச்சவாசல், உள்மூளை படிக்கட்டு, தெருக்குத்து திருப்பார்வை. எல்லோருமே வாஸ்துல இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சார் தெருக்குத்து திருப்பார்வைனா என்ன சார்? ஒரு லேண்டு அல்லது ஒரு வீடு சார், எங்கெங்க வந்தால் நல்ல தெருக்குத்து? இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். நம்ம தெருக்குத்து திருப்பார்வை பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். சார், இப்போ வந்து ஒரு இடம் வாங்கிட்டோம் சார், இல்லை ஒரு வீடு இருக்குது, நல்ல தெருக்குத்து எங்கே வந்தால் நல்ல தெருக்குத்து? வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துலையும் இப்படியும் ரோடு வருது சார். வடக்கும் கிழக்கும் சந்திக்கின்ற மூலை வடகிழக்கு மூலை, ஈசான்ய மூலை. இந்த ஈசான்ய மூலையில் வடக்கு சைடு ஒரு ரோடு வருது, கிழக்கு சைடு ஒரு ரோடு வருது. இது நல்ல தெருக்குத்து. அடுத்தது நல்ல தெருக்குத்து இருக்கா சார்? இருக்கு சார். கிழக்கும் தெற்கும் சேருகின்ற மூலை தென்கிழக்கு மூலை. அங்க எங்க ரோடு வந்தா நல்ல தெருக்குத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்கிழக்கு மூலையில தெற்கு நோக்கி ஒரு தெரு வருது சார், அது நல்ல தெருக்குத்து. இப்போ வேற என்ன நல்ல தெருக்குத்து? வடமேற்கு மூலை, நார்த் வெஸ்ட் கார்னர்ல மேற்கு நோக்கி ஒரு தெரு வருது, அப்போ அது நல்ல தெருக்குத்து. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த இடத்துல உங்கள் வீட்டை பொருத்தி பாருங்க, உங்கள் நிறுவனத்தை பொருத்தி பாருங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல பொருத்துங்க. அப்படியே அசியூம் பண்ணுங்க சார், இதுதான் உங்கள் வீடு, இங்கே அசியூம் பண்ணுங்க. வடகிழக்கில் வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் தெரு வருதா? நல்ல தெருக்குத்து. இந்த இடத்துல தென்கிழக்கில் தெற்கு நோக்கி தெரு வருதா? நல்ல தெருக்குத்து. வடமேற்கில் மேற்கு நோக்கி தெரு வருதா? நல்ல தெருக்குத்து. சார், இப்போ இந்த நல்ல தெருக்குத்து எங்கள் வீட்டில் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் செல்வ செழிப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு அந்த பிஸ்னஸில் ஜாம்பவனாக இருப்பாங்க சார். இது தெருக்குத்தான விஷயம் சார். இப்போது நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெடுதல்னு ஒன்று இருக்கும்ல. அப்போது தவறான தெருக்குத்து வந்தால் என்னென்ன நடக்கும்? இப்போ நல்ல தெருக்குத்து சொல்லிட்டீங்க சார், தவறான தெருக்குத்து இதில் இருக்கா? நிச்சயம் இருக்குது, வாங்க பார்ப்போம். இது நல்ல தெருக்குத்து.
இது நல்ல தெருக்குத்து, இது நல்ல தெருக்குத்து, இதுவும் நல்ல தெருக்குத்து சார். இப்போ தவறான தெருக்குத்து போவோமா? தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி தெரு வருகிறது என்றால் அது தவறான தெருக்குத்து. தென்மேற்கில் தெற்கு நோக்கி ஒரு தெருவும் தென்மேற்கில் மேற்கு நோக்கி ஒரு தெருவும் வந்தால் தவறான தெருக்குத்து. வடமேற்கில் வடக்க நோக்கி ஒரு தெரு வருது சார், அது தவறான தெருக்குத்து. இதுவும் தவறான தெருக்குத்து, இதுவும் தவறான தெருக்குத்து, இதுவும் தவறான தெருக்குத்து. வடமேற்கில் வடக்கு சைடும் தவறான தெருக்குத்து. இப்போ திரும்பவும் உங்கள் வீட்டை பொருத்தி பாருங்க. இந்த தவறான தெருக்குத்தில் தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து, தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து, வடமேற்கு வடக்கு தெருக்குத்து. இந்த இடத்துல உங்கள் வீடு அமையுதா? இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டில் இது மாதிரி தவறான தெருக்குத்து வருதா? அப்படி வந்தால் என்ன பண்ணலாம்? ஒன்று வீடு காலி பண்ணணும், இல்லைன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடாது. இவ்வளோதான் விஷயம். இப்போது நல்ல தெருக்குத்தில் இருந்தால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க. தவறான தெருக்குத்தில் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு தென்கிழக்கு கிழக்கில் தெருக்கு வருது சார், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். யார் வீட்டெல்லாம் தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து வருதோ அந்த பெண்கள் இது வரைக்கும் யாருன்னா சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, நம்ம பக்தி கேஃபில் சொல்லுவோம். தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து தவறான தெருக்குத்து. அந்த தவறான தெருக்குத்து இந்த இடத்துல வருது அப்படின்னா சூசைட் அட்டன் பண்ணுறது, ஒரு 2-3 தடவை சூசைட் அட்டன் பண்ணுறது, 4வது தடவை சூசைட் அட்டன் பண்ணி செத்து போகிறாங்க இல்லையா, துர்மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் யார் வீட்டுக்குள்ளெல்லாம் வருதோ அவங்க வீட்டில் தென்கிழக்கு கிழக்கு பாதிப்பு சார். இந்த தெருக்குத்து இல்லாமல் அது வராது சார். அதுக்கப்புறம் அந்த பாம்பு கடின்னுவாங்க, அது கூட தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து ஓரளவு சொல்லலாம் சார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு மேற்கு தெருக்குத்தும் தென்மேற்கு தெற்கு தெருக்குத்தும் ஒரு வீட்டுக்கு வரவே கூடாது சார். அது வந்துச்சு அப்படின்னா பெண்களுடைய கேரக்டரை அசாசினேட்டட் பண்ணிடும். இந்த இடத்துல நமக்கு வீடு இருக்குது சார், இங்கே வீடு இருக்குது, இதுதான் உங்கள் வீடு. இங்கே தென்மேற்கில் தெற்கு நோக்கி ஒரு தெரு, தென்மேற்கில் மேற்கு நோக்கி ஒரு தெரு வந்தால் மிகப்பெரிய ஆபத்து சார். அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வரும் சார், அதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி வடமேற்கில் வடக்கு நோக்கி ஒரு தெரு வருது இல்லையா, அது தவறான தெருக்குத்துன்னு சொல்லியிருக்கேன். இந்த தெரு வருதுனாலே யார் யாரெல்லாம் மீடியாவில் ஆங்கராக இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அந்த கேமராமேனு இது மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க எல்லார் வீடுமே பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்து அல்லது வடமேற்கு வடக்கு பார்வையாக இருக்கும். இப்போ நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 10 வருஷம் ஆங்கராக இருந்திருக்கேன் சார், இந்த மீடியா ஃபீல்டில் இருந்திருக்கேன். என் வீடும் வடமேற்கு வடக்கு பார்வை சார். வடமேற்குலாம் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களாம் தான் யூடியூப்பில் பேச முடியும், அவங்களாம் தான் யூடியூப் கம்பெனி வச்சுருக்க முடியும், மீடியா இருக்க முடியும், மிகப்பெரிய ஜட்ஜஸ்ஸு, சினிமா பிரபலம், சினிமா நடிகைகள், அவங்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வையாக இருக்கும். ஈஸியாக அவங்கள ஏமாற்றிடலாம். நம்ம திமுக தலைவர் கலைஞர் வீடே வடமேற்கு வடக்கு தெருப்பார்வை, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து. அங்கே போய் கோபாலபுரம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணலாம் நீங்கள். இது மாதிரி தான் இருக்கும் அந்த அமைப்பு. இருந்தாலும் அவர் சாதிச்சார். இதுதான் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். அப்போது மீடியா ஃபீல்டில் சாதிக்கிறதுக்கும் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டில் தலைப்புச் செய்தியாக ஏன் இருந்தார் அப்படின்னா இந்த தெரு தான் சார் அதுக்கு காரணம். வடமேற்கு வடக்கு தெருக்குத்து சார், அவங்களாம் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க சார். அப்படி இருந்தால் மட்டும்தான் மீடியா ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. திருப்பதி வெங்கடாச்சலபதி மட்டும்தான் தெய்வம். நான் மீடியா ஃபீல்டில் சாதிக்கணும், அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா. இது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், வடமேற்கு வடக்கு தெருக்குத்து அந்த வீட்டில் இருக்கிற பெண் சீக்கிரமாக லவ் மேரேஜ் பண்ணிவிடுவாங்க சார். அது மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா சீக்கிரம் வீட்டை மாற்றிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சார் அது எங்கள் சொந்த வீடு சார், நான் என்ன சார் பண்ணுறதுன்னா அது உங்கள் விருப்பம். விற்பதும் விற்பனை செய்யாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் சார். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், வடகிழக்கில் நல்ல தெருக்குத்து பார்த்துருக்கோம். நல்ல தெருக்குத்து வந்தால் நல்லபடியான லைஃபு, நிம்மதியான லைஃபு, நிறைவான லைஃபு, அடுத்த கட்டம் போகக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைத்துவிடும். அது என்னென்ன தெருக்குத்து திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. வடகிழக்கில் இருக்கக்கூடிய வடக்கு தெருக்குத்து, வடகிழக்கில் இருக்கக்கூடிய கிழக்கு தெருக்குத்து, தென்கிழக்கில் இருக்கக்கூடிய தெற்கு தெருக்குத்து. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சொந்தக்காரங்க, நானும் பார்த்தேன் 25 வருஷமாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான், திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது வீட்டுக்கு போனாயா, ரொம்ப பெரிய ஆளாயிட்டான் அப்படின்வாங்க. அந்த திடீர் பணம், திடீர் செல்வாக்கு வரக்கூடிய இடம்தான்
தென்கிழக்கில் தெற்கு தெருக்குத்து திடீர்னு உங்களை உயர்த்திடும். இப்போ சார் நான் எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வடமேற்கு மேற்கு தெருக்குத்து. யார் வீட்டிலலாம் வடமேற்கு மேற்கு தெருக்குத்து இருக்கோ அவங்க எல்லாருமே, அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வடமேற்கு மேற்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பாங்க சார். மேலை நாட்டு பணம் வரக்கூடிய இடம் வடமேற்கு மேற்கு தெருக்குத்து சார். அது நல்லா நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. இது நல்ல தெருக்குத்து, வடமேற்கு மேற்கு. வடமேற்கு வடக்கு தெருக்குத்து ஒரு வீடு வருது, இல்லை ஒரு பெரிய கம்பெனி வருது, அது மாதிரி வருதுன்னா நம்ம அந்த வீட்டை வாங்குவது அவாய்ட் பண்ணுவது சால சிறந்தது சார். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நல்ல தெருக்குத்தும் பார்த்துருக்கோம், கெட்ட தெருக்குத்தும் பார்த்துருக்கோம். நல்ல தெருக்குத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கெட்ட தெருக்குத்தில் நான் பிள்ளையார் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சிப்பு வச்சுக்கிறேன், ஒரு எனர்ஜைஸ் பண்ணுறேன், ஒரு 50,000க்கு ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னா அது வேலை நடக்காது. தவறான இடத்தில் தெருக்குத்து அமைந்து விட்டால் அந்த தவறு தான் வேலை செய்யுமே தவிர நல்லது வேலை செய்யாது. ஆகையால் உங்கள் வீட்டை பொருத்தி பார்த்து நல்ல தெருக்குத்து உள்ள ஒரு மனையாக வாங்கி இல்லை வீடாக வாங்கி நீங்கள் வாழ்வது சால சிறந்தது சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.